Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் தேவன் மறுபடியுமாக அவருடைய இன்ப பிரசன்னத்திலே நம்மை கொண்டு வந்து தேவன் மறுபடியுமாக அவருடைய வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த இரக்கத்திற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and to meditate His word on this day as well. இந்த காலையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்து நல்ல போதகராக கர்த்தர் நம்மை போதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Even this morning, let us look unto the presence of God, for the Spirit of God to descend down as a good teacher and teach us the good things. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமாப்பா, Yes, Father. இப்பொழுது வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Lord, come now, Lord. Come amidst us, Lord. எங்கள் உள்ளத்திலே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை நிரப்பும். Lord, fill with your power and anointing of the Spirit into our hearts, Lord. உம்முடைய வேதம் ஆவியும் சத்தியமாய் ஜீவனுமாய் இருக்கிறது. Lord, your word is the life, spirit and Lord, life, Lord. உம்முடைய ஆவியானவர் துணை இல்லாமல் நாங்கள் இதை விளங்கிக் கொள்ளவோ கற்றுக்கொள்ளவோ எங்களால் முடியாது ஆண்டவரே. Lord, we will not be able to understand or know it without the help of the Holy Spirit. இன்றைக்கு சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நடத்தும்படி எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the Lord may be present amidst us, Lord, to teach us the things of the truth, Lord. நம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your great name amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். God is good and God is great. இன்றைக்கு நாம் நம்முடைய நீதிமொழிகளுடைய தியானத்தினுடைய 60வது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். Today we have entered the 60th devotion of our Proverbs. மொத்தமாக நாம 30 வாரங்களை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். So totally we have planned for 30 weeks. ஆண்டவர் கிருபையினாலே 10 வாரங்களை இன்றையோடு ஆண்டவர் நிறைவு செய்ய ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். So God has graciously helped us to complete 10 weeks by today. எவ்வளவு பெரிய கிருபை. How great is His grace. திரும்பி பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நடத்தின வழிகள் ஆச்சரியமா இருக்கிறது. When I look back, the ways that the Lord has led me is really surprising, amazing. கர்த்தர் இம்மட்டு அளித்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has rendered so far. நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் தியானிக்கலாம். Let us continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் மன்னித்துக் கொள்ளுங்கள்
ஏழாம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். Let us read again Proverbs chapter 3 verse 7. நீதிமொழிகள் 3:7. Proverbs 3:7. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு நீ விலகு. Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். By the grace of God, we are continually meditating from this verse. நான் இந்த தியானத்திற்காக ஆயத்தம் பண்ணின போது கர்த்தர் இந்த வசனத்தை விட்டு என்னை நீங்கவே விடல, திரும்ப திரும்ப அந்த வசனத்தையே தியானிக்க பண்ணினார். So when I was preparing for this devotion, the Lord never departed me from this verse. He asked me to meditate again and again on this verse. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. தீமையை விட்டு விலகுவது என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு தெரிந்தெடுப்பு அல்ல, அது கட்டாயமாக அவன் செய்ய வேண்டும். To depart from evil is not an option in a Christian's life, it is a compulsion. நம்முடைய தேவன் தீமையை வெறுக்கிறவர். Our God is a God who hates evil. தம்முடைய பிள்ளைகளையும் தீமையை விட்டு விலகுகிறவர்களாக கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். The Lord also expects that his children should depart from evil. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இதே பகுதியிலிருந்து 3 சத்தியங்களை நாம் கவனித்தோம். By the grace of God, yesterday we learned 3 truths from this portion. முதலாவது, தீமை என்பது நம்மை சுற்றி இருக்கிறது. First, the reality of evil. நீதிமொழிகள் 15:3 Proverbs 15:3 கர்த்தர் கண்கள் எவ்விடத்திலும் உள்ள நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று பார்க்கிறோம். We read the eyes of the Lord are in every place, keeping watch on the evil and the good. நான் வாழ்கிற உலகத்துல தீமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. We cannot deny or say there is no evil in the place that we live. தீமையின் நடுவுல தான் வாழ்கிறோம். We are living amidst evil. ஆனால் அதே வேளையில தீமையின் நடுவிலே வாழ்ந்தாலும் நீதிமொழிகள் 14:16 படி ஞானம் உள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். Though we live amidst this evil, according to Proverbs 14:16, a wise man fears and departs from evil. தீமை நம்மை சுற்றி இருந்தாலும் அதை விட்டு விலக வேண்டியது நம்முடைய பொறுப்பு அல்லது நம்முடைய உத்தரவாதம். Though the evil is surrounding us, it is our responsibility to depart from evil. மூன்றாவது, ஏன் இந்த தீமையை விட்டு விலக வேண்டும்? And third, why are we supposed to depart from evil? நீங்கள் நீதிமொழிகள் 3:7 நாம் அதனால தான் வாசித்தோம். That's why we read Proverbs 3:7. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. Fear the Lord and depart from evil. ஆம், தீமை பல விதங்களிலே பல மனிதர்களிடத்திலிருந்து பல சூழ்நிலைகளிலே எழும்பி வரலாம். Evil might come to us in many ways from many people also. ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்படுவேன் என்று நான் சொல்லுகிறவனாய் இருந்தால் நான் தீமையை விட்டு விலகுகிறவனாய் இருக்கணும். But if I say I fear the Lord, then it means that I depart from evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இதைதான் நீங்கள் பல இடங்கள்ல வேதத்துல தீமையை விட்டு விலகு தீமையை விட்டு விலகுன்னு திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கலாம். So this is what you can read in many places in the Bible: depart from evil, turn away from evil. சங்கீதம் 34:14 பாருங்க. If you read Psalm 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய். turn away from evil and do good. நீதிமொழிகள் 4:27 பாருங்க. Proverbs 4:27, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. do not swerve to the right or to the left, turn your foot away from evil. 1 தெசலோனிக்கேயர் 5:22 பாருங்க. 1 Thessalonians 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று பார்க்கிறோம். we read abstain from every form of evil. அப்போ தீமையை விட்டு விலகணும் அப்படின்றது நம்முடைய உத்தரவாதம், அது தேவனுடைய எதிர்பார்ப்பு. So it is our responsibility to depart from evil, and the same the Lord also expects from us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இந்த Lord. வார்த்தையை நான் திரும்ப திரும்ப வாசித்த பொழுது எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பினது. So as he was reading this word again and again, there rose a question in my heart. தீமையை விட்டு விலகணும் அப்படின்றது நம்முடைய உத்தரவாதம் என்று நான் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தீமையை விட்டு நான் எப்படி விலகிறது? So when I learned that it is my responsibility to depart from evil, but how to depart from evil? எப்படி விலகிறது? How to depart from it? கர்த்தருடைய வேதம் நமக்கு ஏதாவது போதிக்கிறதா? Does the word of God teach us anything? நேற்றுக்கு நாம கவனித்தோம்,
இந்த தீமை என்பது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். Yesterday we saw that this evil is surrounding us, besetting on all sides. இப்போ இந்த சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை வந்து எப்படி தள்ளுறது, எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? So how to depart from this evil that is besetting us and come out of it? இதை குறித்து நான் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நடத்தின போது வேதத்துல அதற்கான சத்தியங்களை கர்த்தர் எனக்கு போதித்தார். So when the Holy Spirit led me towards meditating on this, the Lord also taught the truth in the Bible. 3 காரியங்களை உங்களோடு இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். I want to share 3 things from the Bible today. எப்படி தீமையை விட்டு விலகுவது? How to depart from evil? முதலாவது, First, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. Romans chapter 12 verse 9. ரோமர் 12:9. Romans 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். Let love be genuine, abhor what is evil, hold fast to what is good. தீமையை வெறுத்து விடுங்கள். Abhor what is evil. இது முதலாவது காரியம். நம்ம தீமை விட்டு வெளியே வர்றதுக்கு இந்த தீமையின் எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெறுக்க பழகணும். The first step to come out or depart from evil is abhor evil thoughts. நாம தீமையின் எண்ணங்களை, தீமையான எண்ணங்களை வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். We should have a heart that abhors evil thoughts. 97ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If read Psalm 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் என்று வாசிக்கிறோம். We read, "O you who love the Lord, hate evil." அப்போ உண்மையான ஒரு வெறுப்பு நம்முடைய மனதுல தீமையை பற்றி இராத வரைக்கும் தீமையை விட்டு நம்ம விலகவே முடியாது. So until we don't have a hatred against this evil in our heart, we cannot depart from this evil. நம்முடைய இருதயம் எதை நேசிக்குதோ அங்கதான் நம்முடைய இருதயமும் இருக்கும். So whatever our heart loves, our heart is also set upon it. நீங்கள் எந்த காரியத்தை உங்க இருதயத்துல நேசிக்கிறீங்களோ அதை நீங்க எந்த ஒரு பிரயாசம் இல்லாம நீங்க சாதாரணமா செய்வீங்க. So whatever your heart loves, that you will do it without taking any kind of effort. அதனால தான் இயேசு சொன்னார், 2 எஜமானன் நீங்க ஊழியம் செய்ய முடியாது. That's why Jesus said you cannot serve 2 masters. ஒருவனை நேசிக்கணும், இன்னொருவனை வெறுக்கணும்னு சொன்னார். He said you have to love the one and hate the other. நீங்க ஒருவனை வெறுக்காத வரைக்கும் நீங்க அவனுக்கு ஊழியம் செய்து கொண்டே தான் இருப்பீங்க. So until you hate one, you will be serving that one. அப்போ நம்முடைய மனதளவுல இந்த தீமையை பற்றி ஒரு வெறுப்பு இருக்கணுமே தவிர இது பரவாயில்ல, இது ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் எல்லாரும் செய்யறது தானே அப்படின்னு அதை அகாமடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க தீமையை விட்டு நீங்க விலகவே மாட்டீங்க. So we should have a kind of hatred or abhorring sense in your heart against this evil. Otherwise, if you feel it accommodated into it, you cannot depart from it. அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, That's why if you read Genesis 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், the Lord saw that the wickedness of man was great in the earth. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டுன்னு வாசிக்கிறோம். And that every intention of the thoughts of his heart was only evil continually. என்ன பெருகிருச்சு? What actually பூமியில அக்கிரமம் பெருகிருச்சு. Wickedness increased or was great in ஆனா the இந்த earth. அக்கிரமம் பெருகுறதுக்கு ஒரு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, What is the important reason for this wickedness to increase in the earth? அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், அதனுடைய தோற்றம் எல்லாமே நித்தமும் பொல்லாததா இருந்தது. It's because that every intention of the thoughts of their heart was evil. அப்போ இருதயத்தின் தோற்றம், இருதயத்தின் நினைவு மாறாத வரைக்கும், அங்க ஒரு மறுரூபம் உண்டாகாத வரைக்கும் நிச்சயமாகவே அவனுடைய செயல்பாடுகள்ல ஒரு மாற்றம் வரப்போறது கிடையாது. So therefore, until there is a transformation in intention and thoughts of the heart of a person, there will not be any change in his actions. நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை பாருங்கள். So if you come to Zechariah chapter 7 verses 9 to 10, அங்கே வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று சொல்கிறார். Thus says the Lord of hosts, render true judgments, show kindness and mercy to one another, do not oppress the widow, the fatherless, the sojourner or the poor, and let none of you devise evil against another in your heart. நான் சொல்லுவேன், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்க்க வேணுமா?
So I tell you, if you want to render true justice, நீங்கள் இரக்கமும் தயவும் நீங்க செய்ய வேண்டுமா, if you want to show kindness and mercy, நீங்கள் மற்றவர்களை ஒடுக்காம இருக்கணுமா, if you don't want to oppress others, அதற்கு ரகசியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, what is the secret for that? உங்கள் இருதயத்துல தீங்கை நினையாமல் இருங்கள். You should not devise any evil in your heart. இருதயத்துல தீங்கை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் செய்கைகள்ல நியாயம் இருக்கணும், நான் நீதியா நடக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறதுல பிரயோஜனம் இல்ல. If you devise evil in your heart and then if you say I want to live truly, I want to do true justice and show kindness, it is of no use at all. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு அப்படின்னா அந்த விலகிறதுக்கு முதலாவது காரணம், முதலாவது தேவை என்னவென்றால் நம்முடைய இருதயத்திலிருந்து அதற்கான ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டும். So when he says fear the Lord, depart from evil, the first thing that is needed is we have to abhor evil thoughts in our heart. நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 பாருங்க. If you read Proverbs 6 verses 16 to 19, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். there are 6 things that the Lord hates. 7 அவருக்கு அருவருப்பானவைகள்னு வாசிக்கிறோம். We read 7 that are an abomination to him. அவைகள் என்னது? What are they? 17ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. From verse 17, மேட்டிமையான கண், haughty eyes, பொய் நாவு, a lying tongue, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, hands that shed innocent blood, 18 ரொம்ப முக்கியம், துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், a heart that devises wicked plans, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், feet that makes haste to run to evil, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, a false witness who breathes out lies, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல், and one who sows discord among brothers. இதுக்கு நடு மைய பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். And the center of it is that a heart that devises wicked plans. துர் ஆலோசனையை பிணைக்கிற இருதயம். A heart that devises wicked plans. இருதயம் துர் ஆலோசனையும் தீமையும் பிணைச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் செய்கையும் எப்படிதான் இருக்கும்னா தீங்கா தான் இருக்கும். So until your heart devises wicked plans and evil thoughts, your works will also, your actions will also be evil. மீகா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், If you read Micah 2:1, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகள் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷரையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோன்னு வாசிக்கிறோம். we read, woe to those who devise wickedness and work evil on their beds. When the morning dawns, they perform it, because it is in the power of their hand. They covered fields and take them by violence, also houses and seize them. So they oppress a man and his house and a man and his inheritance. இவங்க செய்யற வேலையெல்லாம் பாருங்க. Look at the work that they do. அதிகாலையிலே அவங்க ஆரம்பிக்கிற வேலை என்ன? What is the work they start when it was even இரண்டாம் morning? வசனம் பாருங்க. Verse 2, வயல்களை இச்சித்து பறித்து கொள்றாங்க. they covered fields and take them by violence. வீடுகளை இச்சித்து எடுத்து கொள்றாங்க. They also covered houses and seized them. புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவனுடைய சுதந்திரத்தையும் ஒடுக்குறாங்க. They also oppress a man and his house, a man and his inheritance. ஏன்பா இந்த மாதிரி துன்மார்க்கமான வாழ்க்கை நீ வாழ்ற? Why are you living such a kind of wicked life? எப்படி உன்னால இந்த துன்மார்க்கங்களை செய்ய முடியுது? How are you able to do this wickedness? எப்படி இந்த தீமையை நீ விரும்பி செய்யற? How are you desiring this wickedness and doing it? வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்துல, Verse 1 says, அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. they are the one who devise wickedness and work evil on their beds. இத ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து பெட்ல யோசித்துட்டு அதையே செய்யணும்னு எத்தனம் பண்ணா விடியற்காலையிலே தீங்கு செய்ய அவன் எழும்பிட்டான். So when they plan it all the way from the on their beds, and when they devise this wickedness, they just start it very early in the morning. படுக்கையில எத்தனம் பண்றது, படுக்கையில உட்கார்ந்து யோசிக்கிறது, சிந்தனை பண்றதா என்ன பண்ணுதுன்னா செய்கையா வெளியே வருது. So when you devise in your beds, when you plan in your beds, when you think about that in your beds, that actually comes out as an action in the morning. சிந்தனையில ஒரு வெறுப்பு தீமையை பற்றி வராத வரைக்கும் தீமையை விட்டு விலகவே முடியாது. Until you have an abhorring attitude towards these evil thoughts in your heart, you cannot depart from this evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நம்முடைய தேவன் ஏன் தீங்கை செய்யறதில்லை? ஏன் அவர் நன்மையே இப்போ செய்யறாரு? So why did our God did not do evil and he did always good? நீங்கள் சங்கீதம் 5:4 வாசிப்பீர்களானால், If you read Psalm 5:4, 5:4, Psalm 5:4, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல.
You are not a God who delights in wickedness. தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. Evil may not dwell with you. ஏன் தீமை தேவனிடத்துல சேர்றதில்ல? Why evil is not dwelling with the Lord? அவர் துன்மார்க்கத்துல பிரியப்படுறது கிடையாது. Because he is not delighting in அவர் wickedness. தீமையை வெறுக்கிறவராய் இருக்கிறார். He is the one who abhors evil. நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு விலகணுமா? If you want to depart from evil in your life, முதலாவது தீமையை நாம மனதளவுல வெறுக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். first we have to abhor evil thoughts in our heart. அதனால தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, That's why if you read Philippians 4 and verse 8, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவார். it says, finally, brothers and sisters, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. அந்த எண்ணங்கள்ல இந்த நன்மையையும் இந்த மேன்மையையும் நம்ம எண்ணிக்கொண்டே இருக்கிற பழக்கம் நமக்கு இராத வரைக்கும் தீமையை விட்டு நம்ம விலகவே முடியாது. Until we don't have the habit of thinking about this goodness always in our minds, we cannot depart from evil. சுத்திகரிக்கப்பட வேண்டியது நம்முடைய மனம். It is our heart that should be sanctified. ஆகவே தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why we read 1 Peter 1:13. நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று வாசிக்கிறோம். We read, gird up the loins of your mind. உங்க மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்க. You have to gird up the loins of your mind. உங்கள் மனதை, உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படுத்துங்க. So you have to commit your minds and heart to God. அந்த தீமையை வெறுக்கிற ஒரு இருதயம் நமக்கு வரணும். We need a heart and mind that abhors evil thoughts. ஒருவன் தீமையை வெறுக்கிற இருதயம் அவனுக்குள்ளே வந்து விடுமானால், If you have the heart that abhors evil, நிச்சயமா நான் சொல்லுவேன், அவனுடைய செய்கைகள் எப்படி இருக்கும்னா தீமையை விட்டு விலகுகிற செய்கையா இருக்கும். I will surely tell, even their actions will also be the actions that departs from evil. மாற வேண்டியது பாதைக்கு முன்னால முதலாவது நம்முடைய மனம். So it is our mind and heart that need to be changed before our path. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. மனதளவுல ஒரு மாற்றம், அந்த ஆழ் மனதுல வேர்ல ஒரு மாற்றம் இருக்கணும். So there should be a transformation in our heart and mind, in the root actually. பல வருஷங்களுக்கு முன்னால நாங்க சிறு பிள்ளைகளா இருக்கும்போது, Many years ago when we were kids, இந்த ஆலயத்தினுடைய மேல ஒரு மாடி இருந்துச்சு, அங்கதான் வீடு எங்களுக்கு இருந்தது. so we had an upstairs here where we had our house. ஒரு நாள் காலையில எழும்பி நாங்க பல் துலக்கறதுக்காக தண்ணியை வாயில ஊத்துனா ஒரே கசப்பு, பயங்கர கசப்பு. So one morning when we rose up and we were trying to brush our teeth, and when we had the water, it was really bitter. பயங்கர கசப்பு. It was very bitter. டேப்ல அப்ப நினைச்சா டேப்ல தான் அழுக்கு ஆயிடுச்சு போடுங்க, டேப்ல ஒரு ஃபில்டர் இருக்கும் பாருங்க, அதை கழட்டி பார்த்தா சுத்தமா இருக்கு. So we thought there's a problem in the tap, so we just removed the tap filter and saw, but it was very clean. சரி, யாரோ சொன்னாங்க ஒருவேளை மேல இருக்க டேங்க்ல ஏதாவது காக்கா ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா, மேல போய் பாருங்கன்னா மேல திறந்து பார்த்தா ஒண்ணும் இல்ல, சுத்தமா இருக்கு. So even someone said there will be any crowd of dead in the tank, therefore we just opened it and see, and it was also clean. வாட்டர் வந்து கிளியரா இருக்கு. The water was very clear. சரி, சில பேர் சொன்னாங்க அந்த இதுக்கும் அந்த தண்ணியை ஃபுல்லா எடுத்துட்டு திருப்பி தண்ணி நிரப்புங்கன்னாங்க. So therefore some said just take away that entire water and refill it again. சரி, மொத்த தண்ணியை வடிய வச்சிட்டு திருப்பி மோட்டரை போட்டு தண்ணி ஏத்தியாச்சு. Therefore we drained the entire water and again refilled the water. ஆனா கசப்பு போவே இல்ல. But the bitterness was still existing. என்ன இப்படி நல்லா இருந்த தண்ணி கசப்பா போச்சு? So what happened? Why the sweet water became a bitter one? சரி, கடைசில அந்த அங்க கிணறு இருந்துச்சு. So then we had a well. இன்னும் இருக்கு, அது மூடிட்டோம் இப்போ. We still have, but we have just closed it. அந்த கிணறை போய் செக் பண்ணலாம்னு சொல்லி உள்ள வந்து அந்த இடுக்கி மாதிரி இருக்கும் பாருங்க, அதை போட்டு ஏதாவது ஒன்று உள்ள விழுந்துருச்சான்னு செக் பண்ணாங்க. So we just went and we tried to find out, is there anything that fell into the well? கடைசில என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? Now what did they find out? அதுக்குள்ள ஒரு பாம்பு விழுந்து போய் அப்படியே அது அழுகி அது செத்து போயிருக்கு. So we found a snake which fell into it and it was totally spoiled and degenerated. அதுதான் இந்த கசப்புக்கு காரணம். So that is the reason for this bitterness. இன்னும் கூட நினைச்சா பயமா தான் இருக்கு. So even when we think about it, it's really scaring. மொத்த தண்ணீரையும் 2 முறை ஆகிலும் அவங்க கீழே அந்த ஒர கடைசி தர வரைக்கும் மொத்தத்தையும் பம்ப் பண்ணி வெளியே எடுத்தாங்க. So they just pumped the entire water even twice the time until the entire water drained out. உள்ள ஆள் இறங்கி மொத்தத்தை கழுவி சுத்தம் பண்ணி அந்த ஊற்று புதுசா வந்த பிறகுதான் அந்த கசப்பு போச்சு. And people also got into the well, they cleaned the entire well, and only when there was a new spring that came out, only then the bitterness went out. நம்ம கூட நிறைய வேளையில கிரியைகளாகிய டேப்பை கழுவுறோம்,
டேங்கை கழுவுறோம், என்னென்னத்தையோ கழுவ ட்ரை பண்றோம். பிரச்சனை எங்கன்னா இருதயம் வந்து தீமையை வெறுக்கல, அது திரும்பி தீமையை நேசிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி தீமையை செய்யாம இருப்பாங்க? Even we also try to rectify our actions, which are like this tap or this tank, but the actual your heart is full of evil, so we don't rectify or try to transform it. And how can the things change out? இப்போ முதல்ல இருதயத்துல தீமையை வெறுத்தாதான் நாம வந்து தீமையை விட்டு விலக முடியும். So only if you abhor evil thoughts in your heart and mind, only then you can depart from evil. தீமையை எப்படி வெறுக்கிறது? How to வேதத்துல ஒரு நல்ல ஒரு வழி இருக்கு. There's a good way in the Bible. 119 சங்கீதம் 113 வசனம். Psalm 119 and verse 113. அங்கே வாசிக்கிறோம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts, but thy law do I love. வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன், உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். I hate vain thoughts and I love your law. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நம்ம வீண் சிந்தனையிலிருந்து ஒரு வெறுப்பு, வீண் சிந்தனையின் மேல் ஒரு வெறுப்பை உண்டாக்கணும்னா அதுக்கு நல்ல ஒரு ஆன்டிடோட், நல்ல ஒரு மெடிசின், நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வசனம். So if I say if you want to hate vain thoughts, then what is the best antidote is the word of God alone. எவ்வளவு அதிகமாக நம்ம தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறோமோ தீமையின் மேல ஒரு வெறுப்பு வந்துரும். The more we love the word of God, the more we will abhor evil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் தாமே நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. May the Lord open the eyes of our heart. ஆண்டவரே, நான் தீமையை விட்டு விலகுறதற்கு தீமையை குறித்த ஒரு வெறுப்பை எனக்கு தாரும். Lord, for me to depart from evil, give me an attitude to abhor evil thoughts. ஆண்டவரே, அந்த தீமையான எண்ணங்களை நான் வெறுப்பதற்கு, அதிலிருந்து ஒரு விடுதலை வர்றதுக்கு, அதை விலக்குவதற்கு கர்த்தருடைய வேதத்தின் மேல் ஒரு பிரியத்தை எனக்கு தாரும். Lord, give me a heart to love the word of God, that I may abhor evil thoughts, Lord. நம்ம ஏன் இந்த 180 நாட்கள் வேதத்தை வாசிக்கணும் நம்ம சொல்றோம்னா, எவ்வளவு அதிகமாக வேத வசனத்தை நாம நேசித்து வாசித்து தியானித்து நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்புறோமோ, நிச்சயமா நான் சொல்லுவேன், நமக்கு நன்மையின் மேல் இன்னும் பிரியம் உண்டாகும், தீமையின் மேல் வெறுப்பு உண்டாகும். So why do we say to read the Bible in 180 days? Is because the more we read, the more we know and meditate the word of God, the more we will love to do good and we will hate evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படி தீமையை விட்டு விலகுவது? How to depart from evil? முதலாவது தீமையான எண்ணங்களை விட்டு வெளியே வாங்க. First abhor evil thoughts. தீமையான எண்ணங்களை வெறுத்து விடுங்கள். First abhor evil thoughts. இரண்டாவது இன்றைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம், It's the second thing that we should learn. இந்த நான் சொன்ன இந்த தீமையான எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரணும். So first we have to abhor or come out of these evil thoughts. அதற்கு என்ன தேவைன்னா தேவனுடைய வசனம், தேவனுடைய வேதம். So for that we need the word of God and the Bible of God. ஆனா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா அதை கொண்டு போறேன். So I want to take you more deeper. நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வாங்களேன். Romans chapter 7 verses 21 to 23. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். I find then a law that evil is present with me, the one who wills to do good. உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். For I delight in the law of God according to the inward man. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்கிற காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. But I see another law in my members, warring against the law of my mind, bringing me into captivity to the law of sin which is in my members. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? O wretched man that I am, who will deliver me from this body of death? இதுல ஒரு வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா தெரியல. I don't know, did you notice a word here? நீங்கள் 22ஆம் வசனத்தை பார்த்தா, verse 22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிற. For I delight in the law of God according to the inward man. எதுல பிரியமா இருக்கிறாரு? So he is delighted in what? தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன் அவர் டிக்ளேர் பண்றார். பொய் சொல்லல, அவர் டிக்ளேர் பண்றார். He declares, he doesn't lie, he declares that he delight in the law of God.
ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, But what is the problem? தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருந்தாலும் Though he is delighted in the law of the Lord, அவர் சொல்லுகிறாரு, இன்னொரு பிரமாணம் என் அவயவத்துல இருக்கு. he says there's another law in my members. அது என்ன பண்ணுதுன்னா, என்னை பாவத்துல சிறையாக்கி கொண்டு நான் எந்த நன்மையை செய்யணுமோ செய்ய விடாம, என்னை நான் எந்த தீமையை வெறுக்கிறேனோ அதே தீமையை செய்ய வைக்குதுன்னு சொல்றாரு. So he says that actually that another law brings me to captivity to the law of sin, and that is stopping me from doing good which I just want to do. நல்லா கவனிங்க. Listen carefully. முதல் குறிப்புல சொன்னேன், நீங்க தீமையை வெறுக்கணும்னா நீங்க தேவனுடைய வேதத்தில் எப்படி இருங்க? பிரியமா இருங்க. So first I told you, if you want to abhor evil thoughts, then you have to love the word of God. அதான் சொன்னா கொஞ்சம் டீப்பரா கொண்டு போறேன். I want to take you deeper. இங்க பவுல் சொல்றாரு, Here Paul says, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் நான் பிரியமா இருக்கிறேங்க. I delight in the law of the Lord. ஆனாலும் but என்னால நான் வெறுக்கிற தீமையை என்னால செய்யாம இருக்க முடியல. I'm not able to stop doing the evil that I hate. நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன். I'm a wretched man. இந்த பாவ சரீரத்துல யாருங்க என்ன விடுதலை ஆக்குவா? Who will deliver me from this body of death? நான் எவ்வளவுதான் நியாய பிரமாணத்தை நேசிச்சு அதை செய்யணும் நான் நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. No matter how much I love the law of God and I just take effort to do it, but I'm not able to do it. இந்த பிரச்சனை எத்தனை பேருக்கு இருக்கு தெரியல. I don't know how many of you have this problem. பாஸ்டர், நான் ரொம்ப பைபிள் படிக்கிறேன். Pastor, I read Bible more. ஆண்டவருடைய பிரமாணங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். I love the law of God very much. நான் வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது போல நான் கர்த்தருடைய வேதத்தில் ரொம்ப பிரியமா தான் வாசிக்கிறேன். As it is said, I hate vain thoughts and I love your law. I also love the law and read it more. ஆனால் என்னால அந்த தீங்கிலிருந்து வெளியே வர முடியல. But I'm not able to come out of this evil. அது உள்ள ஒரு பிரமாணம் வேற ஒரு பிரமாணம் உள்ள வேலை செய்யுது. There's another law that is working in me. நான் எப்படி வெளியே வர்றது? How to come out of this? இந்த பிரச்சனையை அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ளே இருந்த போராட்டமாக அவர் சொல்லுகிறார். So here Apostle Paul says that this struggle was also present in him. நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை நேசித்தே நீங்க சொன்னது மாத்திரம் இல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை வரிசைப்படி ஒழுங்கின்படி கமாலியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய போதகன் கீழே உட்கார்ந்து அவர் படிச்சுட்டே இருந்தார். So as we read this Paul was not only a person who delighted in the law of the Lord, but he also learned the law of the Lord properly under a teacher called Gamaliel. இவ்வளவு கற்று இவ்வளவு பிரியப்பட்டு அவர் சொல்றாரு, நான் எதை வெறுக்கிறேனோ அதுதான் நான் செய்றேன், எனக்குள்ள வேற ஒரு பிரமாணம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. The one who loves so much, he says, the thing which I hate I actually do, and there's another law that is working in me. இதுக்கு எப்படி விடுதலை கிடைக்கிறது? How to get a deliverance from this? வெறும் பைபிள் வாசித்தா தீமை விட்டு வெளியே வந்துடலாமா? So is it enough if I read the Bible alone, can I come out of this? தேவனுடைய நியாய பிரமாணத்தை நேசிச்சிட்டா நாம தீமையை விட்டு விலகிரலாமா? So if we just love the law of the Lord, can we depart from evil? இரண்டாவது முக்கியமான சத்தியத்தை நம்ம படிக்க போறோம். So we are going to learn an important truth. இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நீங்க 8ஆம் அதிகாரத்தில் அப்படியே தொடர்ந்து அது one single letter அப்படியே வாசிக்கலாம். So you can read this 7th chapter continuation in the 8th chapter as well as a single letter. அதுல ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு. Here he reveals an important truth. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. Chapter 8 and verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. For the law of the spirit of life in Christ Jesus has made me free from the law of sin and death. இங்க சொல்றார், நான் விடுதலை பெற்றுட்டேன் இதுல இருந்து. He says I have got a deliverance from this. எதில இருந்து விடுதலை பெற்றேன்? Deliverance from what? தீமை செய்யணும் நான் எந்த தீமையை வெறுக்கிறேன் அதே செஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க, அதில இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. He says I have got a deliverance from this attitude where I want to do evil which I actually hate to do. எப்படி விடுதலை பெற்றேன்? How did I get this deliverance? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள வந்தபோது நான் என்ன பண்றேன்னா, இந்த பாவம் மரணம் அப்படின்ற பிரமாணத்தை நான் என்ன பண்றேன்னா விடுதலை பெற்றுட்டேன், அதுல இருந்து விடுதலை வந்துருச்சு. So when he says when the law of the spirit of life in Christ Jesus has came into me, I got a deliverance from this law of sin and death. எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல. I don't know how many of you understand this. அவர் சொல்றார், எனக்குள்ள வேற ஒரு பிரமாணம் இருக்கு. He says there is another law that is present in me. அது என்ன பிரமாணம்? What is that law? பாவம் அப்படின்ற பிரமாணம், அதுக்கு அப்புறமா மரணம்ன்ற பிரமாணம் எனக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. So it is a law of sin and law of death that is present in me. அது எனக்குள்ள இருந்து நன்மை செய்ய விடாம என்ன தீமையே செய்ய தூண்டுது. So it is present in me and it is just stopping me from doing good and but triggering me to do evil. அந்த பிரமாணம் அந்த அதிகாரத்தை
நான் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு நான் வந்து மேற்கொண்டுட்டேன் அப்படின்றார். He says that I have overcome that law of sin and death by the law of the Spirit. எப்படி இதை செய்தேன் என்று சொல்றாருன்னா, He says, how did I do இது it? முதலாவது யாருக்குள்ள கிரியை செய்தது? So he worked out first in whom? 3ஆம் வசனத்தை வாசித்தால், Verse 3 says. கொஞ்சம் பொறுமையா வாசிக்கலாம். 3ஆம் வசனம் Let us read slowly verse அங்க 3. வாசிக்கிறோம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். For what the law could not do, in that it was weak through the flesh, God did by sending his own Son in the likeness of sinful flesh. On account of sin, he condemned sin in the flesh. அவர் சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தை ரொம்ப நேசிச்சேன். He said, I love the law of the Lord. ஆனா இந்த நியாய பிரமாணம் வந்து எனக்குள்ள வந்து நான் விரும்பினதை செய்யறதுக்கு அதுக்கு பலன் இல்ல. But this law that was present in me did not have the strength to do the good actually. ஏன் அப்படின்னு சொன்னா, It's because என்னதான் நியாய பிரமாணம் நல்லதா இருந்தாலும் மாம்சத்துல எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு. It's because no matter how much the law might be good, there was a weakness in my flesh. என்ன பலவீனம்? What was that weakness? இந்த மாம்சத்துல எனக்கு வந்து பாவ பிரமாணம் ஒன்னு உள்ள உட்கார்ந்து இருக்குது. So there is a law of sin that is present in this flesh. அது வந்து என்ன வந்து என் மாம்சத்தை பலவீனப்படுத்தி இந்த நியாய பிரமாணத்தை செய்ய விடாம அது வந்து என்ன பலவீனப்படுத்துது. So that is weaken my flesh and it's stopping me from fulfilling this law of God. அப்ப அவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாணம் என்ன செய்ய முடியலையோ அது பலவீனப்பட்டு கிடந்துச்சு பாருங்க, அதை வந்து தேவனே செய்து முடித்தார். So that is what he says, this flesh which was weakened, which was not able to do that, the Lord himself did it for him. எந்த தேவன் நியாய பிரமாணத்தை தந்தாரோ அதே தேவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். The Lord who gave the same law, the same God actually fulfilled that law. அவர் எப்படி வந்தார்னு கேட்டா, How did he come? என்னை போலவே பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். So he also came in the likeness of sinful flesh like me. அவரே பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பப்பட்டு மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். And he was sent on account of sin and he condemned sin in the flesh. அது எப்படி செய்தார்? How did he do that? ஏங்க, ஏன் மாம்சத்துல செய்ய முடியாது, இயேசு எப்படி செய்தார்? So the thing that was not able to be done in my flesh, how was Jesus able to do it? நானும் வைத்திருக்கிற அதே பாவ மாம்ச சாயல்ல தான் அவரும் இறங்கி வந்தாரு. So he also came in the same likeness of sinful flesh which I have. நான் விரும்புகிற நியாய பிரமாணத்தை நான் செய்ய முடியாம நிக்கும்போது இயேசு எப்படி செஞ்சு முடிச்சிட்டாரு? So when I was not able to accomplish goodness or the law of God which I want to do, how was Jesus able to do it? நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand what I'm saying? நான் பிரியமா இருக்கேன், நியாய பிரமாணத்தின் மேல் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். I delight in the law of the Lord so much. நான் நியாய பிரமாணத்தை வாசிக்கிறேன். I read the word of God. அந்த நியாயங்களை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். I also desire to fulfill and do the law of God. உள்ள இருக்கிற பாவ பிரமாணம், மரண பிரமாணம் என்னுடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தி இந்த நியாய பிரமாணத்தை செய்ய விடாம பண்ணிருது. But the law of sin and law of death that is present in me has weakened my flesh and stopped me from doing this law of God. ஆனால் என்னை போலவே மாம்ச சாயல்ல பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு நான் செய்து முடிக்க முடியாத நியாய பிரமாணம் செஞ்சு முடிச்சிட்டாருங்க அவரு. But Jesus who came in the likeness of sinful flesh like me, he actually fulfilled that law of God. எப்படி? How was that able to? என்ன ரகசியம் இருக்குங்க? What is the secret behind that? 4ஆம் வசனம் வாங்க. Verse 4. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். That the righteous requirement of the law might be fulfilled in us who do not walk according to the flesh but according to the spirit. 5ஆம் வசனம். Verse 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். For those who live according to the flesh set their minds on the things of the flesh, but those who live according to the spirit the things of the spirit. இங்க தான் அதோட ரகசியமே இருக்கு. So here what you can find the secret behind என்ன it. ரகசியம்? What is the secret? நம்ம எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை விரும்பினாலும் நியாயப்பிரமாணத்தை ஏன் செய்ய முடியலன்னு சொன்னா நாம மாம்சத்தின்படி நடந்தோம். So though we love the law of God, but why we are not able to fulfill the law of God, it's because we walk according to flesh. ஆனால் இயேசு மாம்ச பாவ சாயல்ல வந்திருந்தாலும் அவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து அவர் பரிசுத்தமாய் அவர் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டா அவர் வேதம் சொல்லுகிறது, அவருக்குள்ள
அவருக்குள்ள மாம்ச சிந்தை இல்ல, அவருக்குள்ள ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிற ஆவியின் பிரமாணம் அவருக்குள்ள கிரியை செய்தது. But Jesus, who came in the likeness of sinful flesh, how was he able to fulfill the law of God and live a holy life? It's because he did not have the mind of things of flesh in him, but he had the spirit and the things of spirit in him. He had the mind of the spirit. மாம்சத்திற்குரியவைகளை சிந்திக்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. He had the mind of the spirit in him. இப்போ எப்படி இதை நாம் பெறுறது? So how to receive this? 11ஆம் வசனம் வாங்க. Verse 11. நீங்க ஃபுல்லா படிக்கணும், நேரம் இல்லனால வேகமா ஸ்கிப் பண்றேன். 11ஆம் வசனம் முக்கியமானது சொல்லுகிறேன். I want to say an important thing here. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. என்ன அழகா இருக்கு பாருங்க. How beautiful it is. எப்படி அது மேற்கொண்டார்? How did he overcome? வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவருக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்துட்டா போதும், அவருடைய சரீரத்தை அவருடைய சரீரத்தை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான அல்லது மரண பிரமாணத்தை நிறைவேற்றுகிற, பாவ பிரமாணத்தை நிறைவேற்றுகிற உங்கள் சரீரங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா உயிர்ப்பிப்பார். So if that Holy Spirit which was present in Jesus Christ is present in you, then that spirit which raised Christ from Jesus will also give life to your mortal bodies, or the life filled with sin and death through his spirit who dwells in you. உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதை சொல்லணும்னா, If you want to make it very simple, நியாயப்பிரமாணத்தை நேசிச்சோம், என்னால தேவனுடைய பிரமாணத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னு நிக்கிறீங்களா? so are you saying that I love the word of God, law of the Lord, but I'm not able to fulfill that? தேவனுடைய பிரியத்தை நான் செய்து தீமையை விட்டு விலக முடியல அப்படின்னு நிக்கிறீங்களா? So are you saying that I delight in the law of the Lord, but I'm not able to depart from evil? இங்கே பவுல் சொல்லுகிறாரு, Here Paul says, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கிரியை செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அவருடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான அல்லது பலவீனப்படுத்துகிற உங்களுடைய சரீரத்தில் வேலை செய்கிற பிரமாணங்களை நீங்கள் மேற்கொண்டு நீங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்களும் என்ன செய்வீங்கன்னா தீமையை விட்டு விலகுவீர்கள். So he says, if that spirit which was present in Jesus Christ is present in you, then that spirit will give you life, that you may life to your mortal bodies, that is your loss of sin and death that is overcoming you, and that you may depart from evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்கிட்ட கேட்டிங்கன்னா எப்படி பாஸ்டர் தீமையை விட்டு விலகுறது? So if you ask me how to depart from evil, pastor, முதலாவது தீமையான எண்ணங்களை விட்டு வெளியே வா. First abhor evil thoughts. தீமையை வெறுத்து விடு. First abhor evil thoughts. தீமையை வெறுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. To abhor evil thoughts we need the love of God. இந்த தேவனுடைய வார்த்தை சொல்றதை செய்து தீமையை வெறுக்கணும்னா என்ன தேவை? So if you want to love the word law of God and depart from and abhor evil thoughts, what you need? தேவனுடைய வார்த்தை எப்படி நிறைவேற்றுறது? How to fulfill the law of the Lord? இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, The second important thing, பரிசுத்த ஆவியினால் உன்னை நீ பலப்படுத்த வேண்டும். arm yourself with spirit. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உன்மேல் வரும்போது மாம்சத்தின் செய்கைகளை செய்யாமல் நீ ஆவிக்கேற்றபடி நடந்து விடுவாய். When the strength of the Holy Spirit come upon you, you will not do things of flesh but do according to the Spirit. இந்த போராட்டம் மாம்சத்திற்குரியது கிடையாது. So this wrestling does not belong to your flesh. இந்த போராட்டத்தை மாம்ச பலத்தினால் மேற்கொள்ளவே முடியாது. You will not be overcome this struggle by the strength of your power. அதனால தான் எபேசியர் 6:12 சொல்லுகிறது. That's why Ephesians 6:12 says, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we do not wrestle against flesh and blood, but against the rulers, against the authorities, against the cosmic powers of this present darkness, against the spiritual forces of evil in the heavenly places. அதனால நீங்க மாம்சத்துல நீங்க பைபிளை வாசித்துக்கிட்டு நீங்க மாம்ச செய்கைகளை செஞ்சிட்டு இருக்கிறதுனால மாத்திரம் நீங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. So therefore if you read the word of God in your flesh and do the things or actions out of the flesh alone, you will not be able to succeed. நீங்க
நீங்க வந்து அறிவுக்கேற்றபடி, உங்களுடைய சுய புத்திக்கேற்றபடி, உங்க மாம்ச பிரயாசத்துக்கேற்றபடி நீங்க நியாயப்பிரமாணத்தை எவ்வளவு நேசிச்சாலும் உங்களுக்கு வந்து நீங்க விரும்புகிற காரியத்தை நீங்க செய்ய முடியாம விரும்பாத வெறுக்கிறதை தான் நீங்க தொடர்ந்து செய்வீங்க. So no matter how much you delight and love the word of God, according to your knowledge, according to your efforts, according to your understanding, you will not be able to do or overcome this, but you will be doing only the things of your flesh. நான் சொல்லுகிறதுனால தப்பா விளங்கிக் கொள்ளாதீங்க. So don't mistake me as I'm saying this. 180 நாட்கள்ல நீங்க வேதத்தை வாசித்தாலும் சரி, 180 நாட்கள்ல 180 முறை வாசித்தாலும் சரி, No matter if you read the Bible in 180 days or if you read the Bible 180 times in 180 days, மாற்றம் வரப்போறது இல்ல. there will not be any change. நியாயப்பிரமாணத்தை நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்களா இருக்கலாம். You might be people who love the law so much. ஆனால் அதனால நீங்க தீமையை முழுசு வெறுத்துற முடியாது. அது அவசியம், நான் இல்லைன்னு சொல்லல, அது அவசியம், ஆனால் அது வெறுக்க முடியாது. But because of that alone, you will not be able to depart or abhor evil. நான் உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், But I tell you with love. நீங்க நேசிக்கிற இந்த வேதத்தின்படி உங்கள் வாழ்க்கையை வந்து தீமையை விட்டு விலக வேண்டுமா? So if you ought to depart from evil according to the law that you read, மாம்ச பிரயாசத்தினால் அல்ல, it's not by your physical efforts. எபேசியர் 6:11 சொல்லுகிறது, Ephesians 6:11 says, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். Put on the whole armor of God that you may be able to stand against the schemes of the devil. இந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்றது எது? So this armor of God is what? இது மாம்சத்திற்கேற்ற ஏதுவான ஒரு சர்வாயுத வர்க்கம் கிடையாது. This is not an armor that pertains to your flesh. இது ஆவியானவர் தருகிற அந்த சர்வாயுத வர்க்கத்தினால் நாம் தரிப்பிக்கப்படணும். So we should be covered or clothed with that whole armor of God that is given by the Spirit of தலை God. முதல் பாதம் வரைக்கும் அந்த சர்வாயுத வர்க்கத்தினால் நாம் மூடப்படணும். We should be covered by this whole armor right from your head to toe. உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்னு போட்டிருக்கு. It is said until you be endured from with the power that comes from on high. தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. It is very beautiful in Tamil. உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். Until you are clothed with the spirit power that comes from heaven. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மால் நாம் நேசிக்கிற தேவனுடைய நியாய புஸ்தகத்தை நாம நிறைவேற்றி தீமையை விட்டு வெளியே வரவே முடியாது. Without the help of Holy Spirit, you cannot fulfill the law that you love and you cannot depart from evil. இன்னைக்கு என்னுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், when you are listening to this word today, நீங்கள் வைத்திருக்கிற வேதத்தின் மேல் உள்ள பிரியத்தை நீங்கள் செய்து தீமையை விட்டு வெளியே வர வேண்டுமா? If you ought to fulfill the love that you have on the law and do it, and if you ought to depart from evil, நான் சொல்லுவேன், இன்றைக்கு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பி என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. Today say, oh Spirit of God, fill me with your spirit and anoint me, Lord. இன்னைக்கு உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். Lord, fill me with your spirit today. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கிரியை செய்த அதே வல்லமை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that the power of the Spirit that worked out in Jesus Christ may revive my body even today, Lord. நான் மாம்சத்திற்கேற்றபடி நடந்தால் நான் வந்து நிச்சயமாகவே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் அழிக்கவே முடியாது. If I walk according to the flesh, I will not be able to destroy the works of flesh. ஆனால் ஆவிக்கேற்றபடி நான் நடப்பேனானால், But if I live and walk according to the Spirit, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நிறைந்து அவருடைய வல்லமைக்கு ஏற்றபடி நான் நடப்பேனானால், if I am be filled by the Spirit of God and if I walk according to that Spirit, நான் சொல்லுவேன், மாம்சத்தின் கிரியைகளை நான் அழித்து விடுவேன். I tell you, I can destroy the works of my நான் flesh. தீமையை விட்டு விலகி விடுவேன். I will depart from evil. இந்த காலையில் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே நாம கேட்கணும். So this morning we have to ask, Lord, fill my life with your Spirit, Lord. முதலாவது, First தீமையான சிந்தனைகளை நான் வெறுக்கணும். First I have to abhor evil thoughts. அதற்கு என்ன தேவை? What do I need for that? தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியம். So I should have the love for the law of God. இரண்டாவது, Second, தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியப்பட்டு அது சொல்லுகிறபடி தீமையை விட்டு விலக வேண்டுமானால், so if I delight and love the law of God and if I ought to depart from evil as it says. இரண்டாவது தேவை, Second, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. I need to be armed with the Spirit of God. அந்த வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். I should be armed with that spirit and power. கடைசியா மூன்றாவது, Last and the third, நான் தீமையை விட்டு விலக வேண்டுமா? if I want to depart from evil. ரோமர் 16:17. Romans 16 verse 17. 16:17. 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய்
பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். I appeal to you, brothers, to watch out for those who cause divisions and create obstacles contrary to the doctrine that you have been taught. Avoid them. இது முக்கியமான ஒரு சத்தியம். It's an important truth here. தீமையை வெறுக்கணும். You have to abhor evil thoughts. ரெண்டாவது பரிசுத்த ஆவியினால நம்ம தரிப்பிக்கப்படணும். Next, arm yourself with the Spirit of God. மூன்றாவது ரொம்ப முக்கியமான காரியம், Third important thing, தீமை செய்கிறவர்களை விட்டு விலகணும். abstain from evil doers. தீமை செய்கிறவர்களை விட்டு விலகணும். Abstain from evil doers. நீங்கள் விலகுவதற்கு நீங்க தீர்மானம் எடுக்கல அப்படின்னா இந்த தீமையை விட்டு நீங்க ஒரு நாளும் விடுதலை பெறவே முடியாது. If you don't take a decision to abstain from them, then you will not be depart from evil. நீதிமொழிகள்ல பல முறை இதை நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். So we are continually reading this in Proverbs. நீ துன்மார்க்கருடைய பாதையை விட்டு நீ விலகணும். You have to depart from the path of the evil doers. அவங்க செய்கிற எல்லா செய்கைகளுக்கும் நீ விட்டு விலகணும். You have to depart from all the things that they do. பரஸ்திரியினுடைய வழியை விட்டு நீ விலகணும். You have to depart from the way of the strange woman. இந்த தீங்கு செய்கிற மனிதர்களை விட்டு நீ விலகணும். You have to depart from the people who do evil. நாம் ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். நீங்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 10 இருந்து 15 வசனங்களை வாசித்தா அதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. So if you read Proverbs 2:10 to 15, you can find all these things. விலகிறது நம்ம தீர்மானம் எடுக்கணும். So we have to take a decision to abstain. முதலாம் சங்கீதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சங்கீதம். Psalm 1 is a very interesting psalm. இந்த சங்கீதத்தை நீங்க படித்தீங்கன்னா அதுல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு வாசிக்கிறோம். Here we read, blessed is the one who delight in the law of the Lord, and in his law that he meditate day and night. ஆனால் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யணும். But he is supposed to do one thing before he delight in the law of the Lord. அல்லது கூடவே ஒன்னு செய்யணும். Or he should add one more thing to that. என்னது அது? What is that? முதலாம் வசனத்துல verse 1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியினுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்கார உட்கார்ற இடத்துல உட்காராமலும் இருந்துட்டு தான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். So the one who don't walk in the counsel of the ungodly, nor stand in the path of sinners, nor sit in the seat of the scornful, and only then you delight in the law of the Lord. இது ஒரு wonderful combination இது. So this is a wonderful combination. நல்லா புரியுதா உங்களுக்கு? Can you understand it? தீமையை விட்டு விலகுறதுக்கு சூப்பர் காம்பினேஷன் என்னது? So what is a good combination to abstain from evil? முதலாவது நான் தேவனுடைய வேதத்துல பிரியப்படணும், நான் தீமையை வெறுக்கணும். So first I should delight or love the law of God and abhor evil thought. கர்த்தருடைய வேதம் சொல்றதை செய்யறதுக்கு பரிசுத்தாவியின் வல்லமையினால் நான் தரிப்பிக்கப்படணும். Next I should be armed with the Spirit of God to do according to the law of Lord. மூன்றாவது நான் சொல்லுவேன், இந்த தீமை செய்யறவங்ககிட்ட இருந்து நாம் மனப்பூர்வமா விலகணும். So third I would tell you, you have to abstain wholeheartedly from evil doers. நீங்க இந்த ஆர்டர் எப்படி வேணா மாத்திக்கிடுங்க, உங்க லைஃப்ல எப்படி வேணுமோ நீங்க மாத்திக்கிடுங்க. You can change this order in any ways you want. நீங்க சொல்லலாம், முதலாவது நான் துன்மார்க்கரை விட்டு நான் விலகுறேன். So first you may say, I will abstain from evil doers. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறேன். Then I will delight in the law of the Lord. மூன்றாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நான் நிரம்பி இருக்கிறேன். And next I will be filled with the Spirit of the Holy Ghost. ஒண்ணும் தப்பு இல்ல. That is no wrong ஆனா in இந்த that. மூணு காம்பினேஷன். But all the three is a good combination. இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. This is like a triangle. மூணு கோணம் இதுல இருக்கு. So you have the three corners of the triangle. மூன்றையும் நாம செய்யறதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா, if you are ready to do all these three things, சொல்லுவேன், தீமையை விட்டு விலகுவது என்பது நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாகும். I tell you, departing from evil is a possible thing in our life. நான் எப்பவுமே ரொம்ப பிரியமா சொல்ற வசனம் 2 தீமோத்தேயு 2:22. So the only word which I love to tell very often is 2 Timothy 2:22. ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். It is very easy to remember. 2:22. It is 2:22. என்ன வசனம் அது? What is that? அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று வாசிக்கிறோம். Flee also youthful lust, but pursue righteousness, faith, love, peace with those who call on the Lord out of a pure heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்ப நீ பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு உன் பாதைகளை விலக்கி தீமையை விட்டு நீ விலக வேண்டுமானால், if we ought to flee away from the youthful lust and depart from evil, என்ன செய்யணும்? what are you supposed to do? நீ நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையிறதுக்கு சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்றாங்க பாருங்க, அவங்களோட நீ சேர்ந்துக்கோ. So it means that you have to join with the one who call on the Lord out of a pure heart and who pursue righteousness, faith, love and peace. நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில
தீமையை விட்டு நன்மையின் பாதைக்கு வரணுமா? I tell you, if you want to shift from the path of evil to the path of உங்களோட ஐக்கியங்களை குறித்து கொஞ்சம் எச்சரிப்பாருங்க. you should be careful about your fellowship. யாரோட ரொம்ப பேசுறீங்க, யாரோட ரொம்ப பழகுறீங்க, யாரோட நேரத்தை செலவழிக்கிறீங்க, So with whom you spend more time, with whom you acquaint and with whom you are associated with. யாரோட ஆலோசனைகளை ரொம்ப கேக்குறீங்க, யாரோட நீங்க ரொம்ப தொடர்புடையவர்களா இருக்கிறீங்க, எச்சரிப்பாருங்க. So you should be very careful whose counsel you listen to very often and with whom you have a relationship. இந்த தீமையானவர்கள் துன்மார்க்கரிலிருந்து ஒரு விடுதலை, நீங்க ஒரு பிரிவை நீங்க கொண்டு வராத வரைக்கும் நீங்க நிச்சயமாவே தீங்கான பாதையிலிருந்து நீங்க விலகவே முடியாது. Until you don't bring a separation from these evil doers and wicked people, you cannot depart from evil. உங்களை நான் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தேன்னு தேவன் சொன்னார். The Lord says, I have separated you from other people. அவருக்கு பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம மாறும்படி தேவனுக்கு பிரியமில்லாதவர்களிடத்திலிருந்து நம்முடைய உறவுகளை, நம்முடைய ஐக்கியங்களை, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம உடைச்சு வெளியே கொண்டு வரணும். So we have to break our influence, our relationships from the people that to be separated people for the Lord, holy unto him. நீங்க அதுல இருந்து பிரியாத வரைக்கும் வேதத்திலே நீங்க பிரியமா இருக்க முடியாது. நீங்க பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நீங்க தரிப்பிக்கப்படவே முடியாது. So until you are not separated from them, you cannot love the law of the Lord or be filled by the Spirit of God. கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களிடத்துல சேர்ந்து கொள்ளுங்க. So and then join the people who call unto the Lord out of pure heart. இந்த கால வேளையிலே This morning, however, தீமையை விட்டு விலகி நீதியின் பாதைகளில் நடக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. May the Lord give us grace that we may depart from evil and walk in the way of good. 3 சத்தியங்களை படித்தோம். We learned 3 truths. எவ்வாறு தீமையை விட்டு விலகுவது? How to depart from evil? முதலாவது, வீண் சிந்தையை நான் வெறுக்கிறேன். First, I hate or abhor evil thoughts. ஆண்டவரே, தீமையான எண்ணங்கள்ல இருந்து விடுதலை எனக்கு தாரும். Lord, give a deliverance from these evil thoughts. எப்படி என்னுடைய சிந்தனைகளை தீமையிலிருந்து நன்மைக்கு மாற்றுவது? How to change my thoughts from evil to good? கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன். When I love the law of God. கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்தால் மாத்திரம் போதுமா? So is it enough if I love the law of God alone? நான் விரும்புகிற வேதத்தை நான் நிறைவேற்ற மாம்சத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தான் நான் அந்த வேதத்தை நான் செய்து நிறைவேற்ற முடியும். So when I love this law of the Lord, but if I want to fulfill that, I need the help of the Holy Spirit. Only then I can fulfill it. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் வல்லமையில நிரப்பட்டோம். So that same power of the Spirit may be fill me, which also filled the Lord Jesus. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பேனானால், If I am be filled by the Holy Spirit, பாவிகளுடைய வழிக்கு என்னை விலக்கி பரிசுத்தவான்களோட ஐக்கியத்தை நான் வளர்த்து கொள்ள ஆண்டவரே என்னை உம்மண்டை இழுத்துக்கொள்ளும். Lord, draw me near to you that I may abstain from evil doers, and Lord, make my fellowship with the people who call unto you. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Our Holy Spirit, thank you, Lord. இந்த காலையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி. Lord, thank you for the truth that you revealed today. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே வாசம் பண்ணும்படி எப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் எங்களை வைத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that we may keep ourselves as people where your Holy Spirit will, Lord, fill our hearts and rule our hearts, Lord. ஆண்டவரே, உம்முடைய பிரியத்தை நிறைவேற்ற, உம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை நிறைவேற்றத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களை நிரப்பி நாங்கள் மாம்சத்திற்கேற்றபடி நடவாமல் ஆவிக்கேற்றபடி நடக்க எங்களை நீர் இன்றைக்கு உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you fill us with the same Spirit that filled the Lord Jesus Christ, that we may not live according to the flesh but live according to the law of the Lord, Lord. ஆண்டவரே, Lord, உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொன்னீரே. Lord, you said that you will give the Holy Spirit to the one who asks you. இன்றைக்கு இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that the Holy Spirit, anointing of the Holy Spirit may descend upon everyone who is listening to this sermon. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள பிரியத்தை அவருடைய வாழ்க்கையில அனுபவமாக்க கிருபை தருவீராக. Lord, give them grace that the delight in the law of the Lord may become an experience in their life today. ஆண்டவரே, தீமையானவர்களை விட்டு விலகிறதுக்கு ஒரு வல்லமையை தருவீராக. Lord, give them a strength and power to abstain from evil doers, Lord. மாம்சத்தின்படி நடந்தது போதும் ஆண்டவரே. Lord, it is enough that they walked according to the flesh, Lord. மாம்சத்தின் வல்லமைகளை சார்ந்து கொண்டது போதும். It is enough that they leaned upon the powers of this flesh, Lord. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நடக்க கிருபை தாரும். Lord, give us grace that we may lean upon the Spirit and walk accordingly. உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. Lord, we cannot do anything without your power, Lord. உம்முடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்பட கிருபை தாரும். Give us grace that we may be clothed by your power, Lord. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். Let your blessing be with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.